ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உங்களுக்காக ஒரு நிஜ கதையை தான் எடுத்து வந்திருக்கேன். இந்த கதை செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொன்னால் மட்டும் போதுமா? அதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொன்னால் மட்டும் பத்தாது. கதையுடைய டைட்டிலை பார்த்தா தான் நம்ம இந்த கதைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற நேரம் வேல்யூவாக என்னன்றதே தெரியும். ஸோ வாங்க அந்த கதையோட டைட்டில் என்னென்னு பார்ப்போம். நம்ம கதை டைட்டில் மற்றும் டாபிக் என்னென்னா, நம்ம கதையில் சுமார் 3 பேர் இருக்காங்க. ஒரு அண்ணன், அண்ணன் கூட பிறந்த தம்பி, அண்ணனை கட்டிக்கிட்டு வந்த அண்ணி. அதாவது இந்த பையனுடைய அண்ணி, தம்பியோட அண்ணின்னு வச்சுக்கோங்க. நம்ம அண்ணனோ அண்ணியோ ரொம்ப ஃபஸ்ட்டு க்ளோஸாக பழகுறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க, நிம்மதியாக வாழ்கிறாங்க. அப்படி நிம்மதியாக வாழும்போதும் அப்பப்போ சின்ன சின்ன சண்டைகள் வருது. அந்த சண்டைகளை சால்வ் பண்ண போன தம்பி, தம்பி இப்போ தான் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறான். அதே மாதிரி அண்ணன் நைட் ஷிஃப்ட்டு, தம்பி பகல் ஷிஃப்ட்டு. ஸோ இப்படி மாறி மாறி என்ன பண்ணுறாங்க, இந்த அண்ணன்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் தம்பிக்கிட்ட என்ன இருக்குன்னு அண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அண்ணியோடைய மனசை எப்படி புரிஞ்சுக்கிட்டு தம்பி வேலை செய்கிறான். அப்படியாப்பட்ட ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இது. இந்த ஸ்டோரியை கண்டிப்பாக கேளுங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி வாங்க. கதையில் 2 பேர். நம்ம கதையில் 2 பேர். இதில் அண்ணன், தம்பி. அண்ணனுக்கு வயசு 24, தம்பிக்கு வயசு 20. ஸோ அண்ணன் இப்போ தான் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறான். தம்பி இப்போ தான் காலேஜ் படிச்சுட்ருக்கான். இப்போ அவங்க அப்பா அம்மா எங்கேறான்னு கேட்டால், அதாவது இவங்க 2 பேருக்குமே அப்பா அம்மா என்பது இல்லை. ஏன்னா அவங்க அப்பா ஒரு சாலை விபத்தில் இறந்து போயிட்டார். அவங்க அப்பா இறந்து போன அதிர்ச்சியை கேட்டோடனே இவங்க அம்மாவும் தூக்கு மாட்டிகிட்டு இறந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபேமிலி தான். இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேக்ரவுண்ட் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இவங்க சரி நம்ம வாழ்ந்தா போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ என்னன்னா, இந்த பையன் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான். தம்பி எப்போ பார்த்தாலும் காலேஜ் போகிறான். ஸோ இந்த அண்ணனை பார்த்துக்கிறதுக்கு சரியான ஒரு ஆள் கிடைக்கல. அண்ணன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான்னு தம்பி நினைக்கிறான். சரி, ஃபஸ்ட்டு அண்ணன் இவ்வளோ ஃபீல் பண்ணுறான். என்னன்னா, நம்ம தம்பியை பார்த்துக்க யாரும் ஆள் இல்லையேன்னு அண்ணன் ஃபீல் பண்ணுறான். தம்பி என்ன ஃபீல் பண்ணுறான்னா, அண்ணனை பார்த்துக்க ஒரு ஆள் இல்லையேன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறான். இவங்க 2 பேரும் இப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் என்பது இல்லை. பக்கத்து வீட்டில், எதிர்த்து வீட்டில், மேல் வீட்டில், கீழ் வீட்டில் எல்லா இடத்துலையும் ஒரு குடும்பமாக வாழ்கிறாங்க. அதாவது அப்பா, அம்மா, புள்ள, அல்லது அண்ணன், தம்பி, மனைவி, தங்கச்சி, தம்பி, மனைவி அப்படின்னு வாழ்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு அப்படியேப்பட்ட சொல்லிக்க எந்த உறவும் இல்லை. இவங்க ஒரு மாநகரத்தில் தனியாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க, ஒரு வீடு எடுத்து. இப்போ இந்த அண்ணன் வேலைக்கு போக ஆரம்பித்தான். அவனுக்கு நல்ல பணம், காசு எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த அண்ணன் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா அப்பா சைட்லேருந்து எந்த விதமான உதவியுமே பண்ணல. ஸோ இப்படி இருந்த சுச்சுவேஷனால் இப்போ தான் இந்த அண்ணன் வேலைக்கு போகும்போது அவங்க எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும்ல, ஏன்னா நம்ம பணம் சம்பாதிக்கலைன்னா நம்ம குடும்பத்தில் மரியாதை இருக்காது. அதாவது குடும்பம்னா சொந்த வீட்டிலே மரியாதை இருக்காது. காரணத்தினால நம்ம அண்ணன் அவங்க சொந்தக்காரங்க யாருக்கிட்டேயுமே போய் பேச மாட்டேங்கிறான். என்னன்னா, எனக்கு நீங்கள் பொண்ணு பார்த்து கொடுங்க, எனக்கு ஒரு துணை தேவைப்படுது அப்படின்ட்டு. ஆனால் அந்த சொந்தக்காரங்களாம் இப்போ இவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு இவன் வெறும் ஆளாக இருந்தான். இன்றைக்கி இந்த அண்ணன் நல்ல ஒரு வேலைக்கு போகிறான். அவனுடைய ஆரம்ப கட்ட சேலரியே 60,000 இருக்கிற காரணத்தினால நிறையா பொண்ணு அலைன்ஸும் வருது. இன்னொன்று ஃபேமிலிக்கெலாம் என்னென்னா, இப்பயே இவன் ஒரு 60,000 சம்பாதிக்கிறான்னா, இவனுடைய 50 வயசுலலாம் இவன் 4,00,000 5,00,000 சம்பாரிச்சுருவான். அன்றைக்கி நம்ம போய் பேசினா இவன் நம்ம மதிக்க மாட்டான். இன்னையிலேருந்தே இவன்கிட்ட பேச்சு வச்சுப்போம் அப்படின்ற மாதிரி நினச்சி பேசுகிறாங்க. ஆனால் அண்ணன்காரன் இப்பயுமே இவங்ககிட்டலாம் பேசி என்ன பண்ணுறதுன்ட்டு அவன் பேசாமல் சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுறான். ஸோ இப்போ அண்ணன், தம்பி 2 பேரும் சும்மா இருக்காங்க. பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது. சொந்தமாக கார் வாங்குறான், வீடு வாங்குறான், எல்லாமே இருக்குது. ஆனால் அண்ணனுக்கு ஒரு மனைவி இல்லைன்றது தான் தம்பிக்கான வருத்தம். சரி, இப்போ அண்ணனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்க்கணுன்ட்டு நம்ம தம்பி யோசிக்கிறான். அப்படி யோசிக்கும்போது தான் என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம்னு யோசிக்கும்போது, அவன் காலேஜில் தம்பி ஒரு பொண்ணை விரும்புகிறான். அப்படி ஒரு பொண்ணை விரும்பும்போது தான் தெரிய வருது, அந்த பொண்ணுக்கும் ஒரு அக்கா இருக்காங்க. அந்த அக்கா ரொம்ப நல்ல கேரக்டரு. இன்னொன்று, இந்த தம்பியை அவங்களுக்கு ரொம்பவே தெரியும். ஏன்னா அந்த அக்காவுடைய தங்கச்சியை தம்பி லவ் பண்ணுற காரணத்துக்காக
எப்படியாவது அந்த அக்காகிட்ட போயி இந்த விஷயத்த கேட்கலான்னு யோசிக்கிறான். ஆனாலும் ஒரு பயம் இருக்கு. ஏன்னா, இவன் இந்த அக்காவுடைய தங்கச்சிய லவ் பண்றேன்னு சொல்லும்போதே ரொம்ப பயந்தவன். இப்ப எங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்குறாங்க. அதுக்கு நீங்க எங்க அண்ணனுக்கு சூட் ஆவீங்கன்னு சொல்ற அளவுக்கான தைரியம் இந்த பையனுக்கு இல்ல. சரி இத எப்படித்தான் சொல்றான்னும்போது தான், அண்ணன் எப்படியாவது ஒரு பொண்ண பார்க்கணும்னு சொல்லும்போது, அண்ணன்கிட்ட போய் ஃபர்ஸ்ட்டு சொல்றான். இந்த மாரி எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணோட அக்கா வீட்ல மாப்பிள்ளை பார்த்துட்டுருக்காங்க. அந்த பொண்ணோடைய அக்காவ நம்ம கேட்போமா? அப்படின்ற மாரி சொல்றான். ஏன்னா, அவங்க அண்ணனுக்கு தெரியாது இந்த பையனோட தம்பியோட லவ் மேட்ரு. சரி அவங்க சொல்றாரு. சரி நல்ல பொண்ணா இருந்தா, எந்த பொண்ணா இருந்தாலும் ஓகேன்னு சொல்லும்போது தான், நம்ம தம்பி என்ன பண்றான், லவ் பண்ற பொண்ணுகிட்ட போய் சொல்றான். இந்த மாரி "என்னதான் இது எனக்கு உன்ன ரொம்ப புடிச்சிருக்கு. அதே மாரி நானும் நீயும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எங்க அண்ணனுக்கு உங்க அக்காவ கல்யாணம் பண்ணி குடுத்தா ரொம்ப நல்லாருக்கும். எங்க அண்ணன் கண்டிப்பா நல்லா பார்த்துப்பான்." அப்படின்ற மாரி இவன் சொல்றான். அப்படி சொல்லும்போது தான், சரி நான் பேசி பார்க்குறேன்ற மாரி இந்த பொண்ணு போய் அவங்க அக்காகிட்ட சொல்லுது. அவங்க அக்கா இந்த மாரி சொல்றாங்க. "இது செட் ஆவாது" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப பேசி சமாளிச்சு கல்யாணமும் ஆயிருச்சு. ஸோ கல்யாணம் ஆன ஒரே மாசத்துல என்ன பிரச்சனை வருதுன்னா, அண்ணனுக்கு நைட் ஷிஃப்ட்டு வேல போட்டுர்றாங்க. அண்ணி வீட்ல இருக்காங்க. அதே மாரி தம்பி வீட்ல இருக்கான். என்னன்னா, தம்பியும் இப்ப வேலை கிடைச்சிச்சு. தம்பிக்கு பகல் ஷிஃப்ட்டு, அண்ணனுக்கு நைட் ஷிஃப்ட். தம்பி காலையில 9 மணிக்கு வேலைக்கு போனா, சாயங்காலம் 7 மணிக்கு வரான். அண்ணன் 8 மணிக்கு வேலைக்கு போனா, காலையில 7 மணிக்கு தான் வருவான். ஸோ அண்ணன் இருக்கும்போது தம்பி வீட்ல இருக்க மாட்டா. தம்பி வீட்ல இருக்கும்போது அண்ணன் இருக்க மாட்டான். ஆனா காமனா அண்ணி மட்டும் வீட்ல இருப்பாங்க. புரியுதுங்களா? இப்ப அண்ணனும், அண்ணியும் ஃபர்ஸ்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா போக போக அந்த பிரச்சனைகள் வேற மாரி ஆயிடுச்சு. சரி இப்ப அண்ணன் இல்லாத ஒரு ஏக்கம் அண்ணிக்கு ரொம்ப அதிகமா போயிட்டே இருக்கு. இத அண்ணியே எக்ஸ்பிரஷன் மூலியமா வெளியில எடுத்து வராங்க. ஆனா அண்ணன் நம்ம ஏதாவது பண்ணா தப்பா நெனச்சுருவாங்கன்ற மாரியோ, அல்லது நம்ம ஏதாவது கேட்டா அண்ணி நம்மள தப்பா நெனச்சுருவாங்கன்ற மாரி நம்ம தம்பி யோசிக்கிறான். அதாவது இவன் அண்ணிய பார்க்குற விதமே இப்ப வேற மாரி இருக்கு. நம்ம அண்ணியும் நம்ம தம்பிய பார்க்குற விதம் வேற மாரி இருக்கு. சரி இப்படி வேற மாரி இருக்கும்போதும், அண்ணி ஒரு சில எக்ஸ்பிரஷன் வழியா காமிக்கிறாங்க. ஆனா, அந்த எக்ஸ்பிரஷன் இருந்தாலும் நம்ம தம்பி போய் அப்ரோச் பண்ண ஒரு பயப்படுறான். சரி இந்த கதை இவ்வளோதான். என்னன்னா, அடுத்ததா அதாவது பார்ட் 2ன்னு ஒண்ணு இந்த கதைக்கு இருக்கு. என்னன்னா, நம்ம தம்பி எப்படி போய் அப்ரோச் பண்றான். ஆனா, இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்துருவாங்க. இதுதான் எண்டிங் ஸ்டோரி. ஆனா, இவங்க எப்படி சந்தோஷமா இருக்காங்க? யார் ஃபர்ஸ்ட்டு போய் அப்ரோச் பண்ணா? அப்படின்ற கதை தான் இது. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பார்ட் 2 வேணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்ததா ஒரு நல்ல கன்டென்ட்ல சந்திப்போம். நன்றி.